வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸுக்கான ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். சரி, இப்போ நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. என்ன விஷயம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ் இருக்கு இல்லையா, இப்போ அதில் எதுக்கு சார் முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதோட மெயின் பார்ட்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ சின்ன ஒரு கேல்குலேஷன் முதல்ல போட்டுடலாம். இப்போ பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுத போறோம் இல்லையா, ஜூன் 15th. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்க போகுதுன்னா, மொத்தம் 200 கேள்விகள் இருக்க போகுது. அப்போ அந்த 200 கேள்விகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 யூனிட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஆப்டிடியூடா கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 1 பாருங்களேன், யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ் சொல்லக்கூடியது இன்க்ளூட்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இதுல 10 கேள்விகள் இடம்பெற போகுது. அடுத்து யூனிட் 2 சொல்லக்கூடியதுல 10 கேள்விகள் ஜியோகிராஃபி, புவியியல் சம்பந்தப்பட்டது 10 கேள்விகள். யூனிட் 3 இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இரண்டுமே ஆட் பண்ணி உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் யூனிட் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டிலிருந்து 40 கேள்விகள் வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 5 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கேள்விகள் வரப்போகுது. யூனிட் 6 முழுக்க தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு சமூகம். ஓகேங்களா, வரலாறு சமூகம் தமிழ்நாடு பேஸ் பண்ணது முழுக்க இது 40 கேள்விகள் வரப்போகுது. இது இல்லாம டிஃபால்ட்டா நமக்கு ஆப்டிடியூட்ல 25 கேள்விகள் வரப்போகுது. அப்ப இதற்கு முன்னாடி இந்த கேள்விகளோட ஸ்பிளிட் அப் இருக்கு இல்லையா, இது நமக்கு கொடுக்கப்படல, இப்ப கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதுல குறிப்பிடப்பட்டுள்ள கேள்விகள் அப்படியே எக்ஸாக்டா வருவதற்கான வாய்ப்பு 99% இருக்கு. சரி, ஓகேங்களா. சரி, அப்ப முதல்ல நம்ம எதுக்கு சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? இப்ப நீங்க இந்த டேபிளை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 3 ஓகேங்களா, இந்திய வரலாறு இருக்கு இல்லையா, இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்கம். அடுத்து யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இது 4 மட்டுமே கம்பரைஸ் பண்ணீங்கன்னா 50 + 40 + 40 ஓகேங்களா. அப்ப 80, 130, 140, 150, 155 கேள்விகள். அப்ப சராசரியா யூனிட் 3 இருந்து நமக்கு 12.5% வரப்போகுது. ஓவரால் இதுல 20% கேள்விகள் நமக்கு யூனிட் 4 இந்தியன் பாலிட்டில இருந்து மட்டுமே வரப்போகுது. 25% நமக்கு முழுக்க யூனிட் 5 வந்து வரப்போகுது. ஃபைனலி யூனிட் 6ல 20% வரப்போகுது. அப்ப இந்த 4 டாபிக் நீங்க தரவா படிச்சாலே நமக்கு ஒட்டுமொத்தமா 100%த்துல 77.5% நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அவுட் ஆஃப் 100%ல 12.5% வரப்போகுது. அப்ப இதை மட்டுமே நீங்க கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட 90% மார்க் என்ன பண்ணிடலாம், நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ நான் டே 1 இன்னைக்கு தான் சார் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஆல்ரெடி இது கூட படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே உண்மை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கிராட்ச் வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே ஏப்ரல் 24 நம்ம ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 24 ஆரம்பிச்சா 6 டேஸ் இருக்கு. அடுத்து மேல ஒரு 31 டேஸ் இருக்கு, ஜூன்ல ஒரு 14 டேஸ் இருக்கு. அப்ப டோட்டலி 50 டேஸ் இருக்கு. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபைனல் டைம் ரிவிஷன் பண்றதா இருந்தா டெய்லி ஒரு ஆப்டிடியூட் டாபிக் எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு ஆப்டிடியூட் டாபிக் முடிச்சீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடலாம் 25 கொஸ்டின்ஸ்க்கான மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த மேஜர் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும். எப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் ஹிஸ்டரி, அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டி, யூனிட் 5 ஓகேங்களா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கனாமி, ஃபைனலி தமிழ்நாடு சொசைட்டி. இதுக்கு நீங்க 100% ஃபுல் இது கொடுத்தீங்க, ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடலாம், இதுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி 155 கொஸ்டின்ஸ் நமக்கு இதிலே கவர் ஆயிடும். அப்போ இந்த 155 ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்க இந்த 2 டாபிக் பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் அடிச்சாலே 165 ப்ளஸ் ஆப்டிடியூட்ல நீங்க ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ணாலுமே நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன வந்துருச்சு, 175 கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சரி, அப்போ நீங்க முதல் விஷயம் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்னா, இந்த 4 டாபிக்கு நீங்க முதல் ஃபோக்கஸ் கொடுத்து இதுல ஒரு கேள்விகளுக்கு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது. இப்போ இதுல உங்களுக்கு ப்ரியாரிட்டி இன்னும் எதுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல ரொம்ப அதிகமான கேள்விகள் எங்க வரப்போகுது, யூனிட் 5ல வரக்கூடியது ஓகேங்களா, 50 கேள்விகள் வரப்போகுது. அப்ப அந்த 50 கேள்விகள் இருக்குன்னா கண்டிப்பா அதுல என்ன பண்ணுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த யூனிட் 5 இருக்கு இல்லையா, யூனிட் 5ல என்னென்ன தலைப்புகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்ப வரக்கூடிய தேர்வுக்கு என்னென்ன தலைப்புகள் கேட்க போறாங்கன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய 200 கேள்விகள்ல கிட்டத்தட்ட 50 கேள்விகள் ஓகேங்களா, அதாவது 1/4 நமக்கு எதுல இருந்து கேட்க போறாங்கன்னா யூனிட் 5 தான் கேட்க போறாங்க. இந்த யூனிட் 5ல 2 டாபிக் மர்ஜ் பண்ணிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இந்த இரண்டுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்போ இதுல நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் நமக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா. நம்ம பாலிட்டி மாதிரி இந்திய அரசியலமைப்புல எப்படி நமக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட தலைப்புகள் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் அதிக தலைப்புகள் இருக்கு. பட் வேறஸ் இங்க நமக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னா, இந்த 50மே தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்டது, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப கண்டிப்பாக நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பகுதி எதுல ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னா கண்டிப்பா இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படிங்க சார், அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸா இருக்கலாம், அல்லது இதற்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் உடைய தொடர்ச்சிகள் எதனா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டா டிக்ளேர் பண்ண ரெப்போ ரேட், அப்ப இது வந்து எக்கனாமிக்ஸ்ல வரும். அப்ப இந்த மாதிரி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பேசிக் இம்பாக்ட் அதிகமா இருக்கக்கூடிய டாபிக் இதுல இருக்கும். சரிங்களா. சரி, அப்போ முதல் விஷயம் பாருங்க, நான் 2 பிரிச்சிருக்கிறேன். இப்போ இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் எக்கனாமியில் என்னென்ன தலைப்புகள் முக்கியமானது, எதுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பொருளாதாரம்.
சரி, அப்ப பொருளாதாரமா தான் முதல் தலைப்பு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இதுல எப்படி சார் கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்ன முக்கியத்துவம் இருக்கு, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அப்ப இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்திய பொருளாதாரத்தோட இயல்பு என்ன, மெயின் சிறப்பம்சம் என்ன, கலப்பு பொருளாதாரமா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்கனாமியா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்திய பொருளாதாரம் அன்றாடம் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்க பேசிக்ஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. இதுல இருந்து நமக்கு ஸ்டாட்ஸ் கொஸ்டின்ஸ் வரதை விட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்ப நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி பத்தி நீங்க முதல்ல பேசிக்ஸா இங்க கொடுத்திருக்கிற தலைப்பை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தேசிய வருவாய், நேஷனல் இன்கம். அப்ப நேஷனல் இன்கம் உடைய ஹிஸ்டரி முதல் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தரணும்னா, தேசிய வருமானா என்ன, அது இதுக்கு முன்னாடி எப்படி அதை கால்குலேட் பண்றாங்க, எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கடுத்து பேசிக் எலமெண்ட்ஸ், தேசிய வருவாயை கணக்கிடுவதற்கு இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா. அப்ப அந்த விஷயம் பார்க்கணும். அடுத்து மெத்தட் ஆஃப் கால்குலேஷன், அட்வான்டேஜஸ். இப்ப தேசிய வருமானத்தை கால்குலேட் பண்றதுனால என்ன சார் இருக்கு, அப்போ ஒரு நாட்டின் மொத்த வருவாயை கணக்கிடும் போது அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, இன்னும் எவ்வளவு நம்ம ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு வந்து அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, பவர்ட்டி லைனுக்கு கீழே எவ்வளவு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு, இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து கடைசியாக இந்த தேசிய வருமானத்தை நம்ம கால்குலேட் பண்றதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ், என்னென்ன சிரமங்கள் இருக்கு அப்படின்றத பேசிக்கா பார்த்துக்கோங்க. இந்த இரண்டு தலைப்புமே நீங்க ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ரொம்ப டெப்தா பார்க்கணுன்றது இல்ல. ஏன்னா கட்டாயம் கேள்விகள் வரக்கூடிய பகுதியில் கீழே வரது. ஓகேங்களா. அடுத்து கமிட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேட்ச்லயோ அல்லது சூஸ் த இன்கரெக்ட் பேர்ல கேட்டிருப்பாங்க. எப்படின்னா இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் அபவுட் பேங்க்ஸா இருக்கலாம், அல்லது பாவர்ட்டி, அல்லது எஜுகேஷன், டாக்ஸஸ், ஃபினான்சஸ், பாப்புலேஷன். ஓகேங்களா. இதோடைய வளர்ச்சிக்காகவோ அல்லது இது இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்றதுக்காகவோ பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சில குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த குழுவின் பெயரையோ அல்லது குழு அமைக்கப்பட்ட ஆண்டையோ கொடுத்து அந்த குழு எதற்கானது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லியோ சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். சார் இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் ரொம்ப கம்மியா இருக்கே, நான் எங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம டெலகிராம் சேனல்ல பைலிங்குலா அப்லோட் பண்ண போறோம். நம்ம மறுபடியும் சொல்றேன், அப்லோட் பண்ண போறோம். எடிட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கலெக்டிவா எந்தெந்த ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்திருக்கு, இதெல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு நம்ம இதை போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, டெலகிராம் சேனல்ல அப்படியே பார்த்துட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா. சரி, அடுத்து சார் மேஜர் ஏரியாஸ், ஸ்கோரிங் ஏரியாஸ் என்ன கேட்கறாங்க, எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடல். இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கு எதிர்பார்க்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் உள்ள வருது. முதல் விஷயம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடுதல் காரணமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பேசிக்கா பார்க்கணும். செகண்ட், அப்ப என்னென்னலாம் பிளான்ஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா, அதை பார்க்கணும். மூணாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு, பிளானிங் கமிஷன் இருக்கு, பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்த நிதி ஆயோக். ஓகேங்களா. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷன், 5 இயர் பிளான், 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா. இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். அதுக்கடுத்து இந்த திட்டமிடலுடைய சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்தரா கீழே பார்க்கலாம். ஓகேங்களா. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன கேட்க போறாங்க. அப்ப நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலா இருந்தா இது எந்த ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இதோட காம்போசிஷன், யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்க, இதோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்ன, என்ன நோக்கத்துக்கு இது அமைக்கப்பட்டது, இதோட செயல்பாடுகள், இது என்னென்ன விஷயங்களை செய்யும், இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதுமானது. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை பத்தி இந்த தகவல் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட், பிளானிங் கமிஷன். அப்ப திட்டக்குழு, இந்த திட்டக்குழு எதற்காக அமைக்கப்பட்டது, இந்த அமைப்பின் வேறு பெயர்கள் என்ன, திட்டக்குழுக்கு என்னென்ன பேர் இருக்கு, வேற பேர். அடுத்து அப்ஜெக்டிவ், இவங்க எதுக்காக ஒர்க் பண்றாங்க. அடுத்து காம்போசிஷன், திட்டக்குழுவின் பிரதான தலைவர் யார், இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார், அல்லது உறுப்பினர்கள் யாராக இருப்பார்கள், அது. அப்புறம் நோக்கம், எதற்காக இது அமைக்கப்பட்டது அப்படின்ற நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்து இவங்களோட செயல்பாடுகள், என்னென்ன விஷயத்தெல்லாம் இவங்க செய்வாங்க. ஃபைனலி லிஸ்ட் ஆஃப் சேர்மன்ஸ், அதாவது திட்டக்குழுவுக்கு தலைவராக யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். கடைசியா திட்டக்குழு ஒழிக்கப்பட்டது, திட்டக்குழுக்கு மாற்றம் என்ன பண்ணிருப்பாங்க, நிதி ஆயோக் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்ப நிதி ஆயோக் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, யூஸ்வலி பல முறை கேட்டிருக்கிற கொஸ்டின், விச் ஆஃப் த சாரி ஹூ வில் பி த டிஃபேக்டோ பிரசிடென்ட் ஆர் சேர்மன் ஆஃப் த நிதி ஆயோக் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் தான் இருப்பாரு. அப்ப இதை தவிர்த்துனா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் என்ன கேட்கலாம், தற்போது நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக இருப்பவர் யார், அல்லது துணை சிஇஓ இருக்காங்க இல்லையா, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நிதி ஆயோக் பிரசன்ட்லி யார் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் யார் இருந்தாங்க, அல்லது பிரதமர் மோடி வந்து முதல் நிதி ஆயோக் தலைவராக இருந்த போது துணைத் தலைவராக இருந்தவர் யார், அல்லது ஃபர்ஸ்ட் சிஇஓ இருந்தவர் யார், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கலாம். ஓகேங்களா. அப்ப நிதி ஆயோக் அது எப்படி செயல்படுது, அதோட பிரதான பணி என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். நிதி ஆணையத்தில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சேம் அதே மாதிரி தான். ஆர்கனைசேஷன், காம்போசிஷன் எவ்வாறு அமைக்கப்பட்டது, இதோட பிரதான நோக்கம் என்ன, கோல்ஸ் என்ன, ஃபைனலா இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதாவது நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார், அல்லது நிதி ஆணையத்தின் கடைசி தலைவராக இருந்தவர் யார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்ஸ் நமக்கு எப்பவுமே ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து குறைஞ்சது 2 கேள்விகள் இடம்பெறுது. அது லாஸ்ட் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் எல்லாத்துலயுமே வந்திருக்கும். குறைஞ்சது 2 கேள்விகள் இடம்பெறும். ஓகேங்களா? சரி, அப்ப 5 இயர் பிளான் பத்தி என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? முதல்ல ஐந்தாண்டு திட்டத்தின் பிரதான நோக்கம் என்ன? எதற்காக ஐந்தாண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதுக்கடுத்து என்னென்ன ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கு? அந்த திட்டங்களின் பேர் என்ன? மகளநோபிஸ் என்று அழைக்கப்படும் மாடல் எது? அந்த திட்டத்தை அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, நேம்ஸ், டிஃபரெண்ட் நேம்ஸ். அடுத்து ப்ரிஃபரன்ஸ். இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் எதை பிரதான நோக்கமாக கொண்டது? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதை பிரதான நோக்கமாக கொண்டது? அல்லது இலக்கு என்ன? எத்தனை பர்சன்டேஜ் அச்சீவ்மெண்ட், டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்? அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது அதுக்கடுத்து ரிசல்ட், அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சா சக்சஸ் ஆச்சா, எத்தனை பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணிச்சு, இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க. தென் ஃபைனலி பிளான் ஹாலிடே பீரியட், திட்ட விடுமுறை காலம். இந்த திட்ட விடுமுறை காலமும் ரேண்டமா கொஸ்டின்ஸ்ல கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த திட்ட விடுமுறை காலம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி பேசிக்ஸா எப்போது தோற்றுவிக்கப்பட்டது, இலக்கு என்ன, இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம், இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வரப்பட்ட 20 அம்ச திட்டம். அப்ப இது எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த 20 அம்சங்கள் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 20 அம்ச திட்டத்தில் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ல எதையெல்லாம் இலக்கா வச்சு இது தொடங்கப்பட்டது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைனலி அவங்க எதற்காக இந்த அமைப்பை தொடங்கினாங்க, செயல்பாடுகள் முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட் சக்சஸ் ஆஃப் பிளானிங். அப்ப இந்த பொருளாதார திட்டமிடல் வெற்றி பெற்றது என்றால் அந்த வெற்றி எதை கூட சம்பந்தப்படுது எப்படின்னா, டெவலப்மெண்ட், வளர்ச்சி நோக்கி இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். மாடர்னைசேஷன், நவீனமயமாதல். இந்த திட்டத்தை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், மாடர்னைசேஷன் ஆயிருக்கு. அதுக்கு நீங்க அந்த பாயிண்ட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் அதிகமாகி இருக்கு. தனிநபர் வருமானம், தலா வருமானம் சொல்லுவாங்க இல்லையா, தனிநபர் வருமானம் கூடி இருக்கு. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்தாண்டு திட்டங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, தொழில் புரட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, விவசாய புரட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப அதற்கான காரணங்களையும் எப்படி டெவலப் ஆகி இருக்குன்றது என்ன பண்ணணும், பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? தற்சார்பு பொருளாதாரம் சொல்லக்கூடியது. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட நான் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கிறேன். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்சஸ் ஆஃப் பிளானிங்ன்றது ரொம்ப பெருசு. அதை எலாபரேட்டா பண்ணணும், பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. இதுல என்ன சார் கேட்கறாங்க, மோஸ்ட்லி இது கரண்ட் பேஸ் கொஸ்டின் தான். எப்படி தமிழக அரசு பட்ஜெட்டையோ அல்லது மத்திய அரசு பட்ஜெட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழக அரசு இந்த செலவினங்களுக்கு எவ்வளவு செலவிடுது, அல்லது இந்த விஷயத்துக்கு எவ்வளவு வருவாய் ஈட்டுகிறது, இதன் மூலமாக எவ்வளவு வருவாய் ஈட்டுகிறது, எந்த மாநிலம் அதிக வருவாய் தருகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்ப சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, வரிகள் மூலமாகவும் வரி அல்லாமலும் வரக்கூடிய மூலதனங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் என்ன பண்ணணும், பார்த்து வச்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நிறைய எக்ஸாம்ஸ்ல எப்பவுமே எக்கனாமில கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் இதுக்கு கேட்டிருக்காங்க, என்ன கேட்க போறாங்க? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இந்திய ரிசர்வ் வங்கி உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஆணையம். அதுக்கப்புறம் ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1934. அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எந்த ஆண்டு உருவானது, எந்த தேதியில் உருவானது முதல் கொண்டு பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஹெட் குவார்டர்ஸ் தொடக்கத்தில் எங்க இருந்துச்சுன்னா கல்கட்டால இருந்துச்சு. 1937 அப்புறம் என்னாச்சு, பாம்பேக்கு மாத்திட்டாங்க. அப்ப அந்த விஷயம். பிரான்ச்சஸ், எங்கெங்கெல்லாம் இதுக்கு கிளைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்ப இந்திய ரிசர்வ் வங்கி பிரதானமா எந்த பணியை மேற்கொள்கிறது, இந்தியாவில் பணம் வெளியிடுவது, அந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கறாங்க. அப்ப அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கவர்னன்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முதல் கவர்னர் யார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஜெனரலா ஒட்டுமொத்த கவர்னர் கேட்டாங்கன்னா ஆஸ்போன் ஸ்மித். இந்தியாவை சார்ந்த முதல் கவர்னர் யார், சிடி தேஷ்முக். இதுவும் கேட்டிருப்பாங்க. இப்ப என்ன சார் இதுல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் மாற்றப்பட்டார். அப்ப யாருன்றது தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சமீபத்தில் ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு முன்னாடி ரெப்போ ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரெப்போ ரேட்டில் மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப ரெப்போ ரேட்னா என்ன, ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னா என்ன, அந்த ரெப்போ வட்டி விகிதம் இதுக்கு முன்னாடி எப்போ மாத்தினாங்க, தற்போது இருக்கக்கூடியது என்ன, 6.25% நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு இருக்கு, அப்ப எவ்வளவு மாத்தினாங்க, எத்தனை ஆண்டுக்கு மாற்றப்பட்டது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் த ரெப்போ ரேட், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைனலி ரிசர்வ் பேங்கை பத்தி வந்திருக்கக்கூடிய சமீபத்திய செய்திகள், இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அடுத்து பிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. இதுல என்ன சார் இருக்கு, பணவியல் கொள்கை மற்றும் நிதியியல் கொள்கை. இதுல மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எதை சார்ந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, மணி இன்ஃப்ளேஷன், மணி டிஃப்ளேஷன். பண வீக்கம் என்றால் என்ன, பண வாட்டம் என்றால் என்ன, அது எப்படி வந்து இந்திய பொருளாதாரத்தை பாதிக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம பள்ளி பாட புத்தகத்துல ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. கிளியரா படிச்சுக்கோங்க. பணவீக்கத்தின் காரணம் என்ன, அதோட இயல்புகள் என்ன, அது எப்படி கட்டுப்படுத்துவது, பணவாட்டத்தின் இயல்புகள் என்ன, அது எப்படி பொருளாதாரத்தை பாதிக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து கருப்பு மணி. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் பிளாக் மணி. அப்ப பிளாக் மணின்றது என்ன, அது எப்படி டெபாசிட் ஆகுது, அதை எப்படி எராடிகேட் பண்றது, ஒழிப்பது எப்படி, இந்த மாதிரி தகவல்களை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? அடுத்து இதுல குறிப்பிடாத வேற என்ன சார் முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா, அது மிஸ்செலேனியஸ் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இதுலயே சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்கிங்,
இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, முதல்ல எப்போது தேசிய வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது? அப்ப இப்போது இருக்கக்கூடிய தேசிய வங்கி என்ன? பிரைவேட் நேஷனலைஸ்ட் பேங்க் என்னென்ன இருக்கு? அதுக்கடுத்து டாக்ஸஸ், வரிகள், கீழ்கண்ட வரிகள் எது நேர்முக வரி அல்ல, மறைமுக வரி அல்ல, இந்த மாதிரி விஷயங்கள். மூணாவது இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், விவசாயம் தொடர்பானது, தொழிற்சாலைகள் தொடர்பானது. நெக்ஸ்ட் ரூரல் எக்கானமி, தமிழ்நாடு எக்கானமி பத்தி பேசிக்ஸா தெரிஞ்சுக்கோங்க. தென் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில். அப்ப ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ஜிஎஸ்டினா என்ன, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, ஐஜிஎஸ்டி என்ன, சிஜிஎஸ்டி என்ன, இந்த மாதிரி விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், HDI ரேங்கிங், மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள். இந்த குறியீட்டு அளவுகள் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஓவரால் இந்தியா, அதுல தமிழ்நாட்டுடைய ரேங்க் எங்க இருக்குன்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ். இதுல என்ன சார் முக்கியத்துவம் வாய்ந்தது? இப்போ இதுல வரக்கூடிய சமீபத்தில், ஐ மீன் லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 2023ல இந்த 3 ஆண்டுகள்ல நடந்த மீட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் G7 மாநாடு எங்க நடந்துச்சு, அதோட மெயின் பர்பஸ் என்ன, உறுப்பினர்கள் யாரு, G20, அப்புறம் சார்க், பிம்ஸ்டெக், அதுக்கடுத்து மிகா, ஒபெக், ஓகேங்களா? இப்போ இதோடைய யூரோப்பியன் யூனியன், நேட்டோ, இப்போ இந்த அமைப்புகளோட கடைசி அமர்வு எங்க நடந்தது, எங்க மீட்டிங் நடந்தது, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, இதோட உறுப்பினர்கள் நாடு யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ இதுல எல்லாமே பார்க்கணும். பட் இருந்தாலும் இதுல ரீசெண்டா நடந்திருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா? சரி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் எந்தெந்த தலைப்புகள் முக்கியமானது அப்படின்ட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம். முதல் விஷயம் பாருங்களேன், இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேங்களா? தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார இயக்கங்களின் தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த தலைப்பில் நமக்கு என்னென்னலாம் முக்கியமான தலைப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட், ஓகேங்களா? அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல், நீதி கட்சியுடைய ஆட்சி. இது நம்ம வந்து ஐஎன்எம் ஏரியாவில் கொஞ்சம் பார்த்துருப்போம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, அதுலேயும் கொஞ்சம் பார்த்துருப்போம். இங்கே நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு, அச்சீவ்மெண்ட்ஸ், நீதி கட்சி என்னென்ன விஷயங்களை சாதனை செஞ்சாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலனுக்கு நிறைய ஃபேவராக செஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும். அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம், ஓகேங்களா? அதற்கு இல்லையா பெரியாருடைய முக்கியமான ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு எங்க நடந்துச்சு, முதல் மாநாட்டுக்கு யார் தலைமையேற்றார், இரண்டாவது மாநாடு எங்க நடந்துச்சு, இதோட பிரதான கொள்கை என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் லான்ச் பண்ண செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க, சுயமரியாதை திருமணங்கள், அந்த திருமணங்களை பத்தி விஷயம் இது எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. அடுத்து சுதேசி மூவ்மெண்ட். இந்த சுதேசி மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த சுதேசி மூவ்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ்ல திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம், நான் கோஆபரேஷன், அதாவது ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் சால்ட் சத்தியாகிரகா தமிழ்நாட்டில் யாருக்கு நடத்திருப்பாருன்னா ராஜாஜி அவர்கள் நடத்திருப்பாரு, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இது. அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த இயக்கங்கள் தேசிய அளவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொண்டு போய் சேர்த்திருந்த பர்சனாலிட்டிஸ் யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோஆபரேஷன், அப்ப பெரியார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், கடலூர் அஞ்சலி அம்மாள், இவங்கெல்லாம் முக்கியமான பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்புறம் சால்ட் சத்தியாகிரகம் ராஜாஜி அவர்கள் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து வெளியேறே வெளியேறு இயக்கம். அப்ப இந்த மாதிரி தமிழக தலைவர்கள் இந்த போராட்டங்களில் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்றத படிக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கவர் பண்ணா போதுமானது. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இங்க இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்கள். இங்க தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்தியா தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதுல யார் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்கன்னா நீதி கட்சி, ஸ்வராஜ் கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே. இதுல ஸ்வராஜ் கட்சி நீதி கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரே சமகாலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, காம்படிட்டிவ் எலெக்ஷன்ல நின்றுப்பாங்க, ஓகேங்களா? அப்ப நீதி கட்சி அவங்கள பத்தி, சுயராஜ்ய கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி, டிஎம்கே பத்தி, ஏடிஎம்கே பத்தி. இது இல்லாம சில கட்சிகளை பத்தி, அதாவது எப்படின்னா இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் எது, அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் எது, இந்த மாதிரி கேட்கலாம். ஏடிஎம்கே டேட் எப்போ ஃபார்ம் ஆச்சு, அதோடைய ஃபார்மேஷன் ஹிஸ்டரி என்ன, டிஎம்கே எப்படி உருவாச்சு, டிஎம்கேல இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இது வரைக்கும் சிஎம்ஸ் வந்திருக்காங்க, நீதி கட்சியை சார்ந்த எத்தனை பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடு கொள்கைகள். இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? முதல்ல இடஒதுக்கீடு எதற்கு தரணும், அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி வந்தது. அதுக்கடுத்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கக்கூடிய மண்டல் ஆணையம், மண்டல் கமிஷன், அதை பத்தி பார்க்கணும். மூணாவது இந்திரா சாஹினி வழக்கு, இந்த வழக்கின் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும். அடுத்து இந்திய அரசியலமைப்பில் இந்த ரிசர்வேஷன் பத்தி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ இடஒதுக்கீடு வழங்குவதை சொல்லக்கூடிய ஷரத்துகள் என்ன, அல்லது ஷெட்யூல்ஸ் என்ன, பார்ட் எதுல இருக்கு, இந்த மாதிரி விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் SC ST எவ்வளவு எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்க எந்தெந்த விஷயங்கள்ல. அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் OBC அது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல கொண்டு வந்தது தான் இந்த ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு. இது ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த மூணுமே எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, இதை கொண்டு வருவதற்கு டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளவு பாடுபட்டாங்க, ஏடிஎம்கே பீரியட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, தற்போது தேசிய அளவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அளவீடு என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அளவீடுகள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ், நிறைய டெய்லி நியூஸ் பேப்பர்ல நம்ம இந்த வார்த்தை பார்த்துட்டே வரோம்.
சமூக நீதி. அப்ப சமூக நீதினா என்ன? முதல்ல சமூக நீதினு சொல்லக்கூடியது எது? சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு எந்தெந்த வசதிகள் இருக்கு? இந்திய அரசியலமைப்புல சமூக நீதியை பத்தி எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதுல எந்தெந்த தகவல்கள் இதுல கொடுத்துருக்கோமோ, இதுல இல்லாத தகவல்களுக்கு நம்ம டெலிகிராம்ல PDF பைலிங்குலர் மெட்டீரியல் போட போறோம். பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? பள்ளி பாட புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்கள். இப்ப இதுல நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். இதற்கு முன்னாடி முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருந்துச்சு, மதராஸ் மாகாணம் இருந்துச்சு. அப்ப மெட்ராஸ் மாகாணமாக இருந்த போது அதை ஆட்சி செஞ்சவங்க யார் யாரு? சுப்பராயலு ரெட்டி. ஓகேங்களா? முதல்ல மதராஸ் மாகாணமாக இருந்த போது சுப்பராயலு ரெட்டி நீதி கட்சியை சார்ந்த இவர் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறம் பனகல் ராஜா, சுப்பராயன், முனுசாமி நாயுடு, ராமகிருஷ்ண ரங்காராவ் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. கடைசியாக குமாரசாமி ராஜா, இவர் தான் மதராஸ் மாகாணமாக இருந்த போது இவர் கடைசியாக முதலமைச்சராக இருந்திருப்பார். அதுக்கடுத்து மதராஸ் ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறிச்சு. அது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக மாற்றப்பட்டது. அவ்வாறு மாற்றப்பட்ட போது குமாரசாமி ராஜா தான் முதல் மதராஸ் மாநிலத்தின் முதல் முதல்வராக இருந்தவர். அதுக்கடுத்து CN அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு? பேர் மாத்திருப்பாரு. தமிழ்நாடு மாறி இருக்கும். அப்ப தமிழ்நாடு போது தமிழ்நாட்டில் இருந்த CMs இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவருக்கு வரைக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, இதுல இந்த அரசு முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, முதலமைச்சர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இந்தியா சுதந்திரம் பெறும்போது யார் முதலமைச்சராக இருந்தார்? இவர் தான் இருந்தார். அதுக்கடுத்து முதல்ல இருந்தவர் யாரு? சுப்பராயலு ரெட்டி. அவர் ரொம்ப முக்கியமானவர். 1000 விளக்கு பகுதியில முதல்ல தமிழ்நாட்டில் அன்னதானம் போட்ட காலை உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த மிட் டே மீல் ஸ்கீம். அப்ப முனுசாமி நாயுடு அவர்கள் இருந்தார். அடுத்து இங்க வந்து பாருங்க, சாகித்ய அகாதமி விருது வாங்கிய ஒரே ஒரு தமிழக முதல்வர் யார்? ராஜாஜி. ஓகேங்களா? அப்புறம் மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தியவர் யார்? காமராஜர். அதுக்கடுத்து MG ராமச்சந்திரன் எங்க இருக்காரு? சத்துணவு திட்டம். அதுக்கடுத்து இப்ப காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப அந்த மாதிரி எந்த CM காலத்துல கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அல்லது எந்த இடத்தில் கொண்டு வரப்பட்டது, இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு CMs பத்தி பேசிக் பயோடேட்டா, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், பயோகிராஃபி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல் பெண் முதலமைச்சர் யாரு? MGR ஜானகி ராமச்சந்திரன். மிக ஷார்டஸ்ட் டியூரேஷன் இருந்திருப்பாங்க. அதிக முறை CM ஆக பதவியேற்றுக் கொண்டவர் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதாவுக்கு அடுத்து திரு மு. கருணாநிதி அவர்கள். அப்ப இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்கு இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரை பத்தி என்ன பண்ணுங்க, பேசிக்ஸா ஒரு 10 இருந்து 15 தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து சார் ஜியோகிராஃபி. தமிழ்நாடு ஜியோகிராஃபில என்ன சார் முக்கியத்துவம் இருக்கு? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே பேசிக் ஃபேக்ட்ஸ் தான். நீங்க ரொம்ப டெப்தாலாம் படிக்க வேண்டியிருக்காது. 10th ஜியோகிராஃபி படிச்சா போதுமானது. 10th ஜியோகிராஃபில வரக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னது? தமிழ்நாடு எவ்வாறு உருவாச்சு, அதோட லொகேஷன் அண்ட் சைஸ், நிலவமைப்புல இந்தியாவில் எத்தனை பெரிய மாநிலமா இருக்கு. அடுத்து பவுண்டரிஸ், அதோட எல்லைகள் எங்கெங்க இருக்கு, மாநிலங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள், நெய்பரிங் ஸ்டேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் போது எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, எத்தனை முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கு, எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? கீழ்கண்ட மலைகளில் எது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்து இல்ல, அல்லது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீக்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ், அப்படி கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரிவர்ஸ், ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ரிவர் பேஸ் பண்ண கொஸ்டின் உண்டு. எப்படி? ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அல்லது தமிழ்நாட்டின் மிக நீளமான நதி எது, அல்லது எந்த நதியின் குறுக்கில் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது, அல்லது இந்த அருவி இருக்கு இல்லையா, சுருளி ஃபால்ஸ் எந்த நதியில அமைஞ்சிருக்கு, அப்படி கேட்கறாங்க. அடுத்து பேசிக்ஸா கிளைமேட்ஸ், சீசன்ஸ், மண் வகைகள், அதுக்கடுத்து விவசாயம் பத்தி, மினரல்ஸ். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் உற்பத்தி எங்க அதிகமாக இருக்கு, மினரல்ஸ், தாது, ஓகே, இது விஷயங்கள். அப்புறம் தொழிற்சாலைகள், அப்புறம் ஏர்போர்ட், போர்ட், ஹைவேஸ், ரயில்வேஸ். தமிழ்நாட்டில் முதலில் மெட்ரோ ரயில் எப்போ கொண்டு வந்தாங்க, மேபி கேட்கலாம். தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை எது, கேட்கலாம். அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை துறைமுகங்கள் உள்ளது, கேட்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையங்கள் எத்தனை இருக்கு, இதெல்லாமே கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கிறீங்க. அடுத்து ஃபாரஸ்ட்ல என்ன சார் கேட்க போறாங்க? மோஸ்ட்லி ஃபாரஸ்டா இருந்தா என்ன கேட்கறாங்கன்னா, காடுகள் பரப்பளவில் எந்த மாவட்டம் அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு, தருமபுரியா, அப்படி கேட்கலாம். அப்படி இல்லையா காடுகளின் வகைகளை வச்சு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அது எங்க இருக்கு தமிழ்நாட்டில்? மெயினா இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள், கோடியக்கரை, இந்த மாதிரி பகுதியில் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க சார், இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதுல கண்டிப்பா நமக்கு குறைஞ்சது 5 கேள்விகளை இடம்பெற்றோம். எப்படி? முதலாவது பாருங்களேன், நேஷனல் பார்க்ஸ், தேசிய பூங்கா. சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள், வைல்ட் லைஃப் சாங்சுனரிஸ், வனவிலங்கு சரணாலயங்கள், பேர்ட் சாங்சுனரிஸ், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ், மெரைன் பார்க்ஸ், அடுத்து வைல்ட் லைஃப் ஆக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ரீசெண்டா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. சமீபத்தில் 2 ராம்சார் சைட்ஸ் தமிழ்நாட்டில் ஆட் ஆச்சு.
ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ராம்சார் தலங்கள் மொத்தம் 20 தலங்கள் இருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ சைட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ சைட்ஸ் மொத்தம் 4 இருக்கு. ஓவரால் இந்தியாவில் 43 இருக்கு, அதுல 4 தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப அதை பார்த்து வைங்க. அப்ப இந்த ஏரியாவில் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான கேள்விகள் இடம்பெறும். பிளஸ் ஜாகிரபியா இருந்தா ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்பேஸ்னா நமக்கு மெயினா இப்ப தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஸ்பேஸ் நியூஸா இருந்தா குலசேகரப்பட்டினம், அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லான்ச்சிங் ஸ்டேஷன் அமைக்க போறாங்க. அது எப்போ வந்து ஸ்டார்ட் வரப்போகுது, அது இப்பதான் பூஜை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அதோட மெயின் அங்கேயே வச்சாங்க. இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பாத்துக்கோங்க. ஜாகிரபிக்கு நீங்க 10th புக் ரெஃபர் பண்ணால் போதும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதுமானது. ஓகேங்களா? சரி, அடுத்த டாபிக் அச்சீவ்மெண்ட்ஸ். இதுவும் முழுக்க நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு சமீபத்தில் செஞ்ச சாதனைகள் இப்ப பார்த்திருப்பீங்க. காலை உணவு திட்டத்தின் பயனாக பள்ளி மாணவர்கள் வருகை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அட்டெண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து வீடு தேடி மருத்துவம் திட்டம் மூலமாக நிறைய பேருக்கு கியூர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இப்போ இன்னைக்கு பார்த்திருப்பீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்ல நான் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நான் முதல்வன் ஸ்கீம்ல படிச்சு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, தமிழ்நாடு அளவில் முதல் ரேங்க் எடுத்திருக்காரு. அப்ப இது எல்லாமே தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்தின் தாக்கங்கள். அப்ப இதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செய்தி மற்றும் விளம்பரத்துறை நியூஸ் பேப்பர்ஸ்ல பெரிய காலம்ல ஆட்ஸா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சாதனைகள் சொல்லி. அப்ப அது மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் போஸ்ட்ல உங்களுக்கு அதுல இருந்தா வரும். ஓகேங்களா? சரி, அப்ப அதுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்க்கணும்ன்றத நீங்க லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு வாட்டி ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இ கவர்னன்ஸ். இதுல ரொம்ப பேசிக்ஸா கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ்னாலே பேசிக்கா நமக்கு இந்த ஏரியா தான். ஓகேங்களா? அதாவது தமிழக அரசு மக்களின் நலனுக்காக புதுசா உருவாக்கி இருக்கிற ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், அல்லது அப்ளிகேஷனா இருக்கலாம். இப்ப அப்பா செயலி லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி காவலன் SOS இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ், இது மோஸ்ட்லி கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் ஆட்டோ விட்டுருக்காங்க பெண்களுக்காக, பிங்க் ஆட்டோ. அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இன்கேஸ் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வேணும்னா ஒரு நம்பர் இருக்கு, டயல் பண்ண வேண்டியது. தற்கொலைக்கு என்ன வருதா அதை தடுப்பதற்கு ஒரு நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, மேட்ச் இட்டோ அல்லது ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து டோல் ஃப்ரீ நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை மெயின் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். இ கவர்னன்ஸ் பேசிக்ஸா வாட் இஸ் வாட்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? சரி, வேற என்ன இருக்கு? தற்போதைய சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சமீபத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆணவ கொலைகள். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி மத விஷயங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் பவர்ட்டி, வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? பவர்ட்டி அதாவது வறுமை, இந்த மாதிரி எஜுகேஷன். ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட், சரி, இல்லிட்ரசி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். அடுத்து இது என்ன பண்ணுங்க, ஃபைனலா இது முடிச்ச பின்னாடி இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கீம்ஸை எப்படி பார்க்கணும்ன்றது ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு திட்டத்தை பாக்குறீங்க, காலை உணவு திட்டம். அது எப்படி சார் நான் படிக்கிறது? முதல்ல அந்த திட்டத்தின் பெயர் என்ன? காலை உணவு திட்டம். அப்ப அதை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இயர் ஆஃப் லான்ச், காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்து பெனிஃபிஷியரி, காலை உணவு திட்டத்தின் பயனாளிகள் யாரு? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின். அடுத்து ஸ்கீம், இந்த காலை உணவு திட்டத்தின் மெயின் பர்பஸ் என்ன? காலையில பிரேக்ஃபாஸ்ட் போடுவாங்க, அப்ப அதான் மெயின் பர்பஸ். எங்க தொடங்கினாங்க, என்ன பர்பஸ்? அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், இதே மாதிரி மத்திய அரசுடைய ஸ்கீம் ஏதாவது இது கூட காமனா இருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருமண நிதி உதவி திட்டம், புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா? இதே மாதிரி திட்டம் வேற ஏதாவது மாநிலத்தில் இருக்கா? அதில் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டம் போலவே ஒரிசாவில் பின்பற்றக்கூடிய ஒரு திட்டத்தின் பெயர் என்ன? இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு திட்டம் எடுத்தீங்கன்னா முதல்ல இயர் ஆஃப் லான்ச், பெனிஃபிஷரி, அந்த திட்டம் யாருக்காக செய்யப்பட்டது, அதோட மெயின் நோக்கம் என்ன? ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்படிதான் பார்க்கணும். அப்ப அந்த ஸ்கீம்ஸ் மெயினா இவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல மெயினா ஜஸ்டிஸ் பார்ட்டி, DMK, ADMK. ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம். இது ஒரு செப்பரேட் டாபிக்காவே கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா அதிக கேள்விகள் வருது. எப்படின்னா கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் தமிழக அரசு செய்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, சாதனைகள் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸை கேட்க போறாங்க. அப்ப இதுல மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சட்டங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மும்மொழி கொள்கை ரீசெண்டாக நியூஸ்ல போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் லாங்குவேஜ் பேஸ் பண்ண ஆக்டிங் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி கேட்கலாம். அல்லது தமிழ்நாட்டில் முதல்ல மும்மொழி கொள்கை அல்லது ஹிந்தி திணிப்பு கொண்டு வந்த CM யாருன்னு கேட்கலாம். ஹிந்தி கட்டாய ஹிந்தியை கொண்டு வந்தாங்க யாரு? ராஜாஜி அவர்கள் லான்ச் பண்ணாரு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். மொழிப்போர் தியாகிகள் தினம், இந்த மாதிரி விஷயம் கேட்கலாம். ஓகேங்களா? சரி, இதுல வேற என்ன சார் இருக்கு? இப்ப நம்ம இதுல பார்த்தோம் இல்லைங்களா? இதுல வரக்கூடிய தலைவர்கள் இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, லீடர்ஸ் பார்த்தோம், தமிழ்நாடு லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதுல பாருங்க மெயினா இப்போ அண்ணாதுரை இருக்காரு, கருணாநிதி அவர்கள் இருக்காரு. இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 3, ஓகேங்களா, கருணாநிதி அவர்களின் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை நம்ம என்ன கொண்டாடுவோம், செம்மொழி தினமாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப கல்வி நாள், மாநில கல்வி நாளாக கொண்டாடப்படுது. காமராஜருடைய பிறந்தநாள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவங்க பிறந்த நாளோ இறந்த நாளோ ஒரு சாதனை. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் கொண்டு வந்த தேதி இருக்கு இல்லையா? அந்த தேதி, இந்த மாதிரி டேட்ஸ் அண்ட் இயர்ஸ் இருக்கு இல்லையா? அது ரிலேட்டட் டு தீஸ் பர்சன்ஸ், முக்கியமான பர்சன்ஸ். அதே மாதிரி தமிழ்நாடு லீடர்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் முக்கியமான சில பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, மரியாதை செலுத்துவாங்க. மொழிப்போர் தியாகிகள் அல்லது தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுக்கு செய்வாங்க இல்லையா? அந்த கமமரேஷன்ஸ், நினைவகங்கள், மண்டபங்கள், அது எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கவர் ஆகும்.
இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்ன சார் டாபிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே, இவ்வளோ படிச்சா போதுமான்னு சொல்லிட்டு இவ்வளோ டாபிக்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் 200 கொஷின்ஸில் சராசரியாக 1/4 50 கேள்விகள் வரப்போகுது. அப்போ அந்த 50 கேள்விகள் போது இது கண்டிப்பாக இது பெரிய டாப்பிக்காக தான் இருக்கும், நமக்கே தெரியும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பள்ளிப்பாட புத்தகத்தில் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடப்பு நிகழ்வுகள் படித்தா போதுமானது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி 20 to 30 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும். இதற்கான பிடிஎஃப் இது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவசியமான பிடிஎஃப் இருக்கும், அதை நம்ம கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் லேட்டஸ்ட் டேஸில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு டாபிக் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.